ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் பாடி பிரிட்ஜு. இது வந்து நியூ ஆவடி ரோடு. இங்கே வந்து சென்னை ரயில் மியூசியம் இருக்குது. ஸோ இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். ரயில் மியூசியம் கிட்டே வந்தாச்சு. இப்போ நான் வந்து ரயில் மியூசியம்குள்ளே வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே சென்னை ரயில் மியூசியம் அப்படின்ட்டு போர்டு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் டிக்கெட் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இங்கே ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைஸ். இப்போ இருக்கிறது இதுதான். மண்டே ஹாலிடே ஜென்ரல் விசிட்டர் பேக்கேஜ். நான் இப்போ உள்ளே போகிறேன். சென்னை ரயில் மியூசியமோட மேப் இங்கே போட்டிருக்காங்க. உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து உள்ளே என்ட்ரி ஆன உடனே சென்னை ரயில் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே பெருசாக சிலை வச்சுருக்காங்க. கிட்ட போய் பார்க்கலாம். எல்லாமே ஃபுல்லாக மெட்டலில் தான் இருக்குது. ஒரு ட்ரெயின் சிமெண்ட் இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாக சங்கிலி, இரும்பு, வேஸ்ட்டான எல்லா பொருளையும் வச்சு செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த மியூசியம்குள்ளே போயிட்டு என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள என்ட்ரி ஆனோன்னு நிறைய ட்ரெயின் கோச்சஸ்லாம் வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வந்தே பாரத் ட்ரெயின் வச்சுருக்காங்க. அதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அடுத்ததாக இந்த சைடில் இருக்கிற இமேஜஸ், ஃபோட்டோஸ். இந்த ரூமுக்கு அடுத்த சைடு என்ன இருக்குதுன்றதை நம்ம போய் பார்க்கலாம். இந்த சைடும் வந்து நிறைய ட்ரெயின் கோச்சஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு கேமரா இருக்குது. அதாவது ரொம்ப பழைய கேமராஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. செல்ஃபி பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியல. உள்ள கேட் போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே நிறைய ட்ரெயின் கோச்செல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட் எப்படி டெவலப் ஆச்சு, நம்ம ஸ்டார்டிங்கில் ட்ரெயின் வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸான ட்ரெயின் கோச்சஸ். இங்கே இருக்கிறது இவங்க இந்த மாடல் வச்சுருக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்று அப்டேட் ஆகிடுச்சுன்னா அது எல்லாமே இவங்க இங்கே வச்சுருக்காங்க. இப்போ இந்த சைடு இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். லக்ஸரி கோச்சஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க.
ஆங்கிலேயர் காலத்தில் என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சு, அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல ஃபோட்டோவோட இங்கே வச்சுருக்காங்க. இந்த கண்ட்ரிக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து கோச்சஸை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது இப்போ பார்க்கலாம். ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம அப்படியே கொஞ்சம் வேறு இடத்துக்கு போயிட்டு இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸ் கேலரி, இந்த சைடு வந்து ட்ரெயின்ஸ் கேலரி இருக்குது. இந்த சைடில் வந்து அதாவது லோக்கோமோட்டிவ் அண்டு பவர் யூனிட் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்குது. இப்போ நாம் ரயில்வே மியூசியம்குள்ளே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ட்ரெயின்ஸ் கேலரி அப்படின்ற ரூம்குள்ளே வந்திருக்கோம். இப்போ ட்ரெயின்ஸ் கேலரிக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கோச்சஸ்லாம் பார்க்கலாம். இங்கே நிறைய கோச்சஸ் இருக்குது. கீழே பார்த்ததோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிறைய இருக்குது. ட்ரெயினோட சீட்லாம் வச்சுருக்காங்க. அந்த சீட்டையும் நம்ம பார்க்கலாம். இந்த சைடில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஸ்டார்டிங்கில் ட்ரெயின்குள்ளே எப்படி இருந்துச்சு, அது அப்படியே எப்படி இப்போது டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1965 இன்டீரியர் ஆஃப் தி ஃபஸ்ட் கிளாஸ் டூரிஸ்ட் கார் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இங்கே வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்து பார்க்கலாம். இல்லாட்டி வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் படிக்கலாம். இங்கே ட்ரெயினோட சீட் இருக்குது. சிக்னல்ஸ், டோக்கன் சிக்னல் சிஸ்டம், லைன் க்ளோஸ்டு, ட்ரெயின் கம்மிங் ஃப்ரம், இதே மாதிரி 2 வச்சுருக்காங்க. இது ஒரு ஃபோன் மாதிரி இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஃப் கோச் கம்பார்ட்மெண்ட்ஸ், அதாவது கம்பார்ட்மெண்ட்டோட அந்த பார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரெயினோட எக்யூப்மெண்ட் மட்டும் தெரியுது. ஏரியல் வியூ ஆஃப் ஐசிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்க அந்த காலத்தில் எப்படி ஒர்க் பண்ணாங்க, அந்த டீம் எப்படி இருந்துச்சு, அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரியான இமேஜஸ்லாம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது வெல்டிங் அடிக்கிறாங்க, எல்லோரும் வெல்டிங் கிளாஸ் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. டிடிசி ஃபிட்டிங் செக்ஷன் சொல்லிட்டு அந்த டைமில் இருந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களோட இமேஜஸ்லாம் இங்கே இருக்குது. இப்போது உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத ஃபோட்டோஸ்லாம் இந்த சைடு வச்சுருக்காங்க. மைசூர் பெங்களூர் டீசல் ரயில் கார் இப்படி தான் இருந்திருக்கு. மைசூர் பெங்களூர் இங்கே பாருங்கள், அக்டோபர் 2, 1970. இங்கே ஒரு ரூம் இருக்குது. பயோ டாய்லெட் சிஸ்டம், அலுமினியம் வாட்டர் டேங்க். இந்த வீடியோவில் இந்த ரூமில் இருக்கிற ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ட்ரெயின்ஸ் கேலரி, ரயில் மியூசியம்குள்ளே வந்ததும்
ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ட்ரெயின்ஸ் கேலரி ரூமில் இருக்கிற எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததாக லோக்கோமோட்டிவ் அண்ட் பவர் யூனிட் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒன்று இருக்குது. அதாவது இதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. இதுக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ட்ரெயினோட இன்ஜின்ஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே. அதாவது ட்ரெயின் போகும் இல்லையா, ஃபஸ்ட்டில் ஃப்ரண்ட்டில் இருக்குள்ள இன்ஜின், அந்த இன்ஜின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரெயின் கேலரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் கோச்சஸோட பாக்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ட்ரெயினோட இன்ஜின்ஸ் வச்சுருக்காங்க. இன்ஜின் வந்து ரொம்ப பழைய இன்ஜின், அதோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இன்ஜின் எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்றது எல்லாமே இமேஜாகவும் வச்சுருக்காங்க. கரி இன்ஜின், நீராவியில் எப்படி போச்சு, அந்த காலத்தில் எப்படி ட்ராவல் பண்ணாங்க, அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது எல்லாமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினோட மாடர்ன் தான் இங்கே வச்சுருக்காங்க. பழைய ரயில் பாதைகள், மலையில் எப்படி ட்ரெயின் போச்சு, மலையில் இருந்த ட்ரெயின்லாம் எந்த மாதிரியான மாடலில் அந்த டைமில் இருந்துச்சு அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபோட்டோவாக நமக்கு வச்சுருக்காங்க. பழைய இன்ஜின்ஸ், அந்த இன்ஜின்ஸோட ஹிஸ்ட்ரி, எந்த டைமில் யூஸ் பண்ணாங்க, அந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஜினில் யூஸ் பண்ணுற சில எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க. இது எதுவுமே நம்ம தொட முடியாது, எல்லாமே வந்து தொடாத மாதிரி தான் இங்கே கொஞ்சம் தடுப்புலாம் அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே இன்ஜின்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ். அடுத்ததாக நம்ம என்ஜினோட காம்போனன்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கிளாக் ரூம் ஒன்று இருக்குது. நோ என்ட்ரி போட்டிருக்காங்க, நம்ம தொட முடியாது. ஃபுல்லாக பழைய திங்ஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லோக்கோமோட்டிவ் பவர் யூனிட் கேலரி அப்படின்னு சொல்கிற இந்த ரூமில் இருக்கிற எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்ததாக நாம் கீழே போயிட்டு இன்னும் வேறு என்னென்ன இருக்குது, இந்த மியூசியம் சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எனக்கு டயர்டாக இருக்குது. இங்கே மியூசியம் ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்குது. சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கா? டீ ஃபுட் கோர்ட்டில் வந்து டீ இருக்குது, அப்புறமா வந்து க்ரீம் பன் இருக்குது, கேக்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே 10 ரூபா தான். டீ 10 ரூபா, க்ரீம் பன் இங்கே எல்லாமே எடுத்தாலும் 10 ரூபா தான். ஃபுட் கோர்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த சைடு போவோம். பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயினே இவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாமே வேஸ்ட்டு வச்சு தான் சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே. இந்த ட்ரெயினுக்குள்ளே நம்ம உள்ளே கூட ஏறி பார்க்கலாம். இங்கே ஒரு ட்ரெயின் இருக்குது, இங்கே ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின்லாம் மலை ஏறும் இல்லையா, அப்போ வந்து ரிட்டன் வராமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இங்கே அந்த மாடல் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள்,
டாய்லெட்லாம் இந்த பக்கம் இருக்குது. சும்மா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்காரத்துக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரெயினில் இருக்க மாதிரியே இருக்குது, லைட் எல்லாம் கூட. இந்த ட்ரெயினில் ஏறி உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். லைட் வந்து பழைய லைட் இருக்குது இதுக்குள்ளே, குண்டு பல்பு. அப்புறம் சீட் எல்லாமே 2 பேர் உட்குற மாதிரி இருக்குது. அப்புறம் வுட்டில் இருக்குது சீட்டில். டைம் ஆகிடுச்சு, இன்னும் உள்ளே போயிட்டு நிறைய இருக்குது, அதெல்லாம் மொத்தத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். சின்ன பசங்க விளையாடுற இடம் இது. இங்கே பாருங்கள் ட்ரெயின் எப்படி இருக்கு. (1887) யூஸ் பண்ண ஹேண்ட் கிரேன் தான் இது. இது பாருங்கள் எப்படி இருக்கு. அந்த டைமில் இதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உட்கார்றதுக்கு செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு. இங்கே ஒரு மூங்கில் மரம் இருக்குது பாருங்கள். ஆப்ரேட் பண்ணுறது. சின்ன பசங்களாம் உண்மையிலே இங்கே வந்தால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா பழைய ட்ரெயின்லாம் இங்கே நிறைய இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெலாம் கூட உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி ட்ரெயின் பார்க்கணும். அங்கங்கே இந்த மாதிரி நிறைய ட்ரெயின் நிறுத்தி வச்சுருக்காங்க. ட்ரெயின் கோச்சஸ்ஸு, பழைய ட்ரெயின் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சின்னதாக ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு ட்ராக் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ட்ராக். பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குது. இந்த ட்ரெயின் அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே இந்த இடத்த அப்படியே சுற்றிட்டு அங்கே ஃப்ரண்ட்டில் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. 4:40க்கு அந்த குட்டி ட்ரெயின் வரும். பேர்ட்ஸ் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் பேர்ட்ஸ் இருக்கா? கிளிலாம் வருது. இதுதான் பேர்ட்ஸ் வியூ பாயிண்ட் அப்படின்னு இங்கே இருக்குது. என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே வரும் அப்படின்னும் இங்கே போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே போய் இன்னும் கொஞ்சம் நேரம் சுற்றி அந்த பக்கம் சுற்றி வரலாம். இந்த டிக்கெட் ப்ரைஸ்க்கு இந்த இடம் ஒர்த்து தான். ஏன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது, நிறைய பிளேஸ் இருக்குது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யார் வந்தாலும் இந்த இடம் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேர்ட்ஸ் வியூ. இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த சின்ன ட்ரெயின் வந்து 4:40க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. வந்தே பாரத் ட்ரெயின் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன் இது. வந்தே பாரத் கார் பாடி. அந்த குட்டி ட்ரெயின் போகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ட்ரெயினுக்கான சிக்னல் இங்கே பாருங்கள். ட்ரெயினும் இங்கே தான் இருக்குது, சிக்னலும் இங்கே தான் இருக்குது. அதை நின்றுட்டுருக்க அந்த ட்ரெயினு ஒரு சிக்னல் இதுதான்.
இந்த சைடு வந்து ஃபுல்லாக க்ரேனு பாக்ஸ். சாம்சங் இயர் 1930. அந்த டைமில் இவ்வளோ பெரிய க்ரேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டீட்டெயில் இங்கே போட்டிருக்காங்க, எல்லாமே டீட்டெயில். இயர் 1930, சென்னை ரயில் மியூசியம், ICF. ஃபோட்டோ எடுக்கணுன்னா இந்த இடத்துக்கு தாராளமாக வரலாம். இங்கே பாருங்கள், பயங்கரமான க்ரியேட்டிவ்ஸாக இருக்குது. நல்லா சுத்த மாட்டேன். ட்ரெயின் ட்ராக்கில் உட்காந்து போகிற மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குது. இது கீழே ட்ராக் போட்டிருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன சில்ட்ரன் ப்ளே ஸ்பாட் ஏரியா இருக்குது. ஓகே, பெல் அடித்தாச்சு. அந்த மினி ட்ரெயின் கிளம்ப போகுது. நம்ம ஓடி போய் அதில் ஏறிக்க வேண்டியதான். இதுதான் அந்த மினி ட்ரெயின். வெயிட்டிங் ஹாலில் சேர் எல்லாமே ட்ரெயினில் இருக்கிற சேர் தான். அதாவது நம்ம அந்த சின்ன ட்ரெயினில் போனோம்னா இந்த வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண வேண்டியதுதான். தேங்க்ஸ். ஓகே, நம்ம இப்போ இந்த சின்ன ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ட்ரெயின் போயிட்டு இந்த மியூசியமே சுற்றி வரும். சுற்றி வரும்போது நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றதையே நம்ம இந்த ஒரு ட்ரெயின்லேயே உட்காந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். இந்த ட்ரெயின் நிற்கிறதுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் வீல்லாம் இருக்குங்க பாருங்கள். இந்த ட்ரெயினில் போனோம் அப்படின்னா உள்ளே வரும்போது டிக்கெட் வாங்குகிறோம் இல்லையா, அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இந்த ட்ரெயினில் ஏறும்போது கண்டிப்பாக டிக்கெட் கேட்பாங்க. நம்ம எடுத்த டிக்கெட்டை வந்து நம்ம காட்டிடணும். டிக்கெட்டை வந்து இந்த மாதிரி கிழிச்சிருவாங்க. இதை கிழிச்சிருக்காங்கல்ல, இந்த மாதிரி கிழிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். இந்த டிக்கெட்டை நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாது. இந்த ட்ரெயின் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் கிளம்புமா. ஆக்சுவலாக 1 ஹவருக்கு ஒன்ஸ் கிளம்பி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திரும்ப வந்து இங்கே நிற்குமா. இதுதான் அவங்க சொன்னாங்க. இப்போ நான் போகிறது வந்து லாஸ்ட்டு ரவுண்டு, அதாவது 4:45க்கு இந்த ட்ரெயின் வந்து லாஸ்ட் ரவுண்டு போகுமா. இதுக்கப்புறம் கிடையாது, 5 மணியோட க்ளோஸு. இப்போ லாஸ்ட்டு ரவுண்டு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி போய் இந்த மியூசியம்மை சுற்றிட்டு அப்படியே திரும்ப இங்கே வந்து நின்றும். அவ்வளோதான். இந்த மியூசியம் வந்து நான் சுற்றி பார்த்ததில் ரொம்பவே எனக்கு ஹாப்பி. ஃபுல்லாக மரம் இருக்கிறதுனால வெயில் அந்த அளவுக்கு தெரியல. இந்த சின்ன ட்ரெயினோட பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த குட்டி ட்ரெயினோட பிளாட்ஃபார்ம். இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ன் கொடுப்பாங்க, ஒரு ஹார்ன் அடிப்பாங்க. அந்த ஹார்ன் சத்தம் கேட்ட உடனே எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ட்ரெயின் கிளம்பிடுச்சு, மூவ் ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம ஜாலியாக இருக்குது. பேர்ட்ஸ் வியூ பாருங்கள்.
இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயின் வந்து 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். டாய் ட்ரெயின் டைமிங் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. 11 மணி, 12 மணி, 12:45, 2 மணி, 3 மணி, 4 மணி, லாஸ்ட்டாக 4:45. ரயில் ஹிஸ்ட்ரி கேலரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல் இருக்குது. ஐயோ, இதெல்லாம் ரயில் ஹிஸ்ட்ரி கேலரி ரூம். இங்கே வந்தீங்கன்னா ரயிலோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. எனக்கு டைம் இல்லை இதை எடுக்கிறதுக்கு. ஸோ நான் இந்த ட்ரெயின் மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். சரி, இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ரயில் மியூசியம்மை கவர் பண்ணியாச்சு. அந்த இடத்துல இருக்கிற வியூ பாயிண்ட் வந்து டைம் ஆனதால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ரயில் ஹிஸ்ட்ரி ரூம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளேயே என்னால் போக முடியல, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இன்னொரு நாள் டைம் கிடச்சா கண்டிப்பாக ரயில் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே ஒரு வீடியோ பார்க்கலாம். அப்புறமா வியூ பாயிண்ட் மலை ஏறி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி ஒரு நாள் செம்மையாக போச்சு. இதே மாதிரி நாம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.